வெல்கம் டு தேவசன லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி ஒரு அருமையான வெண்டைக்காயில் புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த குழம்பு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இது நம்ம ஒரு ஸ்பூன் வச்சாவே ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். அதுக்கு நான் ஒரு மண் பாத்திரத்தில் மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கி எடுத்துக்கிறேன். திருப்பி அதே கடாயை வச்சுக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் கடுகு போட்டு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சிவப்பு நிறமாக பொன்னிறமாக வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் பல் பூண்டு இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காயை இதில் போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாத்தூள், எல்லா குழம்புக்குமே ஒரே மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெரிய டேபிள் ஸ்பூன்னாக 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இதில் மல்லி மிளகாயெல்லாம் சரியான அளவு இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக வெறும் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவு எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவு விட கொஞ்சம் பெருசு, லெமன் சைஸை விட கொஞ்சம் கம்மி புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு ரொம்ப நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ திறந்து பார்க்குறோம். நல்லா குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. வாசனை செம்மையாக இருக்குது. ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த குழம்பு நம்ம லஞ்ச் ரெசிபி பிள்ளைங்களுக்கு நம்ம கிளறி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். கூட ஒரு முட்டை வச்சு கொடுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நீங்கள் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள்.